தமிழ்நாட்டோடைய கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில பிறந்து தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவராக உயர்ந்தவர். மிகச்சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி. சில காவல்துறை அதிகாரிகளை தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்களா மக்கள் கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு நபர் இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறார்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டரா வர போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. எந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த வேலையை நம்ம ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம செய்வோம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, நீங்க வாங்க ஒரு சீட்டு தரோம், சேர்ந்துருவேன். எனக்கு காலையில 9:30 மணிக்கு போய் பேங்க் திறக்கணும். பேங்க் பொறுப்பான வேலைங்க. அங்க ஒரு செஸ்ட் இருக்கும். அந்த காலத்திலேயே அதில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கும். ஸோ 6 மணிக்கு பேங்க் மூட்டும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும் ரியலி. ஆனால் இந்த டயர்டு போகிற அளவுக்கு உள்ள நமக்கு ஒரு 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 வெறி, ஃபயர் இன் த பெல்லி, விட்டுறக்கூடாது. சாரே சார்ன்ற பேர் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அடிபொலி அடிபொலி. சாரே சார்ன்ற பேர் உண்டல்லோ அப்படின்னாரு. எந்த சாரே? சார்ன்ற பேர் உண்டா சாரே? அப்படி போன வச்சேன். அப்படி நேராக வீட்டுக்கு திரும்பி போயிட்டேன். வீட்டில் இந்து பேப்பர் எப்பவுமே வாங்குவேன். கீழே இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 50 இல்லை, 200 இல்லை, 200 இல்லை, 500 இல்லை, 600, 500 தாண்டி வரும்போது 136 வரை அங்கே. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற நபர் வாழ்க்கையில ரொம்ப யதார்த்தமா சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நடக்க போறதை நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோடைய கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில பிறந்து தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவராக உயர்ந்தவர். மிகச்சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில காவல்துறை அதிகாரிகளை தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்களா மக்கள் கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு நபர் இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறார்னு சொல்லலாம். ஸோ திரு சைலேந்திர பாபு அவர்களை தான் இன்னைக்கு வாவ் தமிழால நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் ரோகிணி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் அங்கே சின்ன பிள்ளை தான், ரொம்ப அந்த டைம்ல தெரியாது. பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, ஒரு டைம் நீங்க ஒரு துப்பாக்கி முனையில ஒருத்தரை வீட்டில் உள்ள இருந்தவரை உள்ள பிடிச்சிட்டு வந்தீங்க. அதெல்லாம் சின்ன வயசுல நான் கேட்ட விஷயங்கள், ஸ்டோரியா கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதிரடியா நிறைய நடக்கும். சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இன்னைக்கு அதை பண்ணாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு, எல்லாரும் பயப்படுறாங்க, ஓடுறாங்க. இந்த மாதிரியான பல கதைகள் அங்க கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த பெரும்பாலும் போலீஸ் அதிகாரிகள், ஒரு குறிப்பாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை யங் சப் இன்ஸ்பெக்டர் வரும்போதே அவங்களுடைய செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காலேஜில் இருந்து ரெக்ரூட் ஆகி ட்ரைனிங் முடிச்சு இறங்கினதும் அவங்க அதிரடியாக சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஏன்னா இதுக்காக தான் அவங்க கனவு, நம்ம இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்ட உடனே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் பண்ணியிருப்பேன். அது என்னுடைய முதல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார். ஸ்கூல்ல கன்னியாகுமரியில படிச்சுட்டு இருந்தீங்கல்ல சார், அந்த டைம்ல எனி டைம் நினைச்சு பாத்தீங்களா நம்மளுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கும், இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியா உயர்ந்து நிற்பேன், அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு என்னைக்காவது? நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்கள் விளையாடுவோம். கபடி, அப்புறம் கொக்கோ அப்படின்ற விளையாட்டு, லாங் ஜம்ப், ரன்னிங், இப்படிலாம் நாங்கள் விளையாடுவோம். ஸோ நண்பர்கள் மத்தியில் கண்டிப்பாக இதை பற்றி பேச்சு வரும். நீ படிச்சு என்ன வரப்போற, நீ என்ன. அந்த நேரத்தில் நான் அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இன்ஸ்பெக்டராக வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒன்று யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று மேபி எனக்கு கொஞ்சம் பேராசைன்னு நினச்சிருப்பாங்க. நாங்கள்லாம் போலீஸ்ன்னு ஆசைப்படுறோம், நீ எப்படி இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டராக வருதுங்கிறது அந்த ஊரில், அந்த நேரத்தில், அந்த பள்ளிக்கூடத்தில் அது ஒரு பெருசாக தான் நினைக்கப்பட்டது. இது சப்போஸ் நமக்கு ஒரு 78ன்னு வச்சுக்கோமே, 2021 அதே காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அன்னைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம அப்படி இந்த மாதிரி பெரிய ஒரு பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்கலாம். சார் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்ல இருந்ததுல்ல சார் உங்களுக்கு? அதாவதுங்க, நான் சின்ன வயதில் ஒன்றும் பெருசாக படிக்க மாட்டேன் ஆக்சுவலாக. பிறகு காலப்போக்கில் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு சில ஆசிரியர்கள் முக்கிய பொறுப்பு பாராட்டுவாங்க. சில ஆசிரியர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. அப்புறம் ஒரு என்சிசி ஆஃபீஸர் எனக்கு என்சிசி யூனிஃபார்ம் போட்டு விட்டாரு.
ஸோ அந்த என்சிசியில் நான் ஒரு தனி மனிதனாக இருந்து 100 பேரில் ஒருத்தனாக இருந்து இந்த 100 பேருக்குமே தலைவராக ஆகிட்டேன். சார்ஜென்ட் ஆயிட்டு. ஆமாம், சார்ஜென்ட். இன்னும் சொன்னால் கம்பெனி சார்ஜென்ட் மேஜர். கையில் இந்த வாட்ச் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஓகே. அசோக சக்கர் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆள் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த என்சிசியில் ரொம்ப ஈடுபாடு. என்சிசி ஆசிரியர் ராமசுவாமி அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வெறும் பாடம் நடத்துகிறவங்களாக மட்டும் கிடையாது, அவர்கள் தான் வந்து நமக்கு ஹீரோஸ், சினிமா ஹீரோக்கள் மாதிரி. அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை உள்ளவங்க தான். எங்கள் ராமசாமி சார்லாம் மேத்ஸ் கிளாஸ் எடுத்தாருன்னா அப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னு தோணும். கிறிஸ்டோபர் சார் வந்து சயின்ஸ் எடுத்தாருன்னா ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் வந்து நேராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களால தான் அந்த சூழ்நிலையில் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். என் கிளாஸில் வந்து நிறைய பேர் ஸ்கூல் டீச்சருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, அவங்க நல்லா படிப்பாங்க. நான் எல்லாம் விவசாயம் பார்க்கக்கூடிய ஆள். எங்களுக்கு வந்து முக்கியமான வேலையே ஒரு நாளைக்கு விவசாயம் தான். இந்த ஸ்கூல் வேலைங்கிறது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி அப்படிங்களா. இன்னைக்கெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும்தான் ஒரு வேலை இல்லைங்களா, அதை விட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது படிப்பில் ஆர்வம் வந்தபோது எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசையாக இருந்தது. டாக்டர்னா உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு வெறின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் கிடைக்கலன்னா நான் இறந்துருவேன், செத்துருவேன் அப்படின்லாம் கூட நினச்சிருக்கேன். ஆமாம், அது இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படின்னு தான் என்னுடைய சின்ன பிள்ளையில் என்னுடைய ஒரு எண்ணம். அது ஏன் என்னக்கா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு வச்சுங்களா. உடம்பு முடியாமல் உடனே எங்கள் அப்பா மட்டும்தான் சம்பளம் வீட்டுக்கு வரமானே எங்கள் அப்பா மூலமாக தான். எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பஸ் கண்டக்டர். அதுக்கு முன்னாடி இராணுவத்தில் சேலர், நேவி. அங்கேருந்து நேவியில் வேலை பார்த்துட்டு செகண்ட் வேர்ல்டுக்கு பிறகு வந்துட்டார். ஓகேங்களா. அப்போ வந்து வேறு வேலை கிடைக்கலன்னு சொல்லி கேரளாவில் போய் எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்டராக சேர்ந்துட்டார். நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா செக்கிங் இன்ஸ்பெக்டர், பதவி உயர்வு, ப்ரொமோஷன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலன்னொடனே குடும்பம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 8 பிள்ளைகளை கவனிக்கணும், 6-7 மாடுகளை கவனிக்கணும், ஒரு 50 கோழிகளை கவனிக்கணும், விவசாயத்தை கவனிக்கணும். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு வந்து என் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு முடியலன்னா வைத்தியர்கிட்ட போயிடுவாங்க. வைத்தியர், நாட்டு வைத்தியர்கள். அவங்க எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது கஷாயம் குழம்பு ஏதாவது கொடுப்பாங்க, பத்தியம்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு நாள் போக போக எங்கள் அப்பாவுக்கு மூச்சு விட முடியல. அப்போ யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி நாகர்கோயிலில் வந்து ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு, டாக்டர் ஜெயசேகரன், அங்கே போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. போனவங்க வரவே இல்லை. ஸோ ஏன் வரலன்னா நாங்களாம் ஸ்கூலுக்கு போகிறோம், விவசாயம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்பா அம்மாவும் வீட்டிலே இல்லை. எங்கள் அக்கா என்னோட ஒரு 10 வயசுக்கு அதிகம், அவங்க தான் வீட்டுக்கு அம்மா. அப்போ அவங்க பிஏ படிக்கணும், அவங்க விவசாயம் பண்ணணும், அவங்க வீட்டு வேலையை பார்க்கணும், 7 அவங்களோட சேர்த்து 8 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும். ஓகே, ஒரு பெண்மணி அந்த வயசில் காலேஜ் ஸ்டூடெண்ட். அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்கள் அக்கா விஜயகுமாரி. அவங்க இப்போ ஷீஸ் நோ மோர். இவங்க ஏன் வரலன்னா அங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த 2 நாளையில் சர்ஜரின்னா அவரை அதுக்கு பேர் ப்ளூரிசி அப்படிங்கிற நோய். லங்ஸில் வந்துங்க நீர் கட்டியிருக்கிறது, அதாவது ஃப்ளூயிட் இன் த லங்ஸ். ஸோ இத்தனை பேர் பார்த்துமே, நாட்டு வைத்தியர்கள் பார்த்துமே யாருக்குமே இது என்னன்னு தெரியல. இவர் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சார். கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், டயக்னோசிஸ். இன்னைக்கும் இந்த டாக்டர் பெரிய டாக்டர்னா யார் வந்து நோயை கண்டுபிடிச்சிருக்காரோ, ஈஸியாக கண்டுபிடிக்கிறாரோ அவர் தான் பெரிய டாக்டர். ஆனால் இன்னைக்கு பெரிய டாக்டர் மிஷின் தான். மிஷின் தான் கண்டுபிடிச்சிடும். ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு, மூளையில கிளாட் இருக்குங்கிறது மிஷினே கண்டுபிடிச்சிடும். ஸோ அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆப்ரேஷன் ஆனோடனே மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் எங்க அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை போச்சுங்க. ஸோ நான் வந்து அப்போ ஒரு சிறுவன், நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போவேன். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த டாக்டர் ஜெயசேகரன், அவர் தான் அந்த நாகர்கோவில் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலுடைய ஹெட். அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் டாக்டர், ஒரு ஹீரோ, எங்க மாவட்டத்தில் பெரிய ஹீரோ. அவர் வந்து பேஷண்ட்டை நடத்தக்கூடிய விதம், நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து குணமாகி போகிறது, அவர் அப்படியே அந்த வார்டில் நடந்து வருவார். வரும்போது அந்த நர்சஸ் அவங்க எல்லாம் கொடுக்குற மரியாதை, எங்கள் அப்பாட்ட அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதை பார்க்கும்போது இவரை மாதிரி நமக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு பெரிய ஒரு ஆம்பிஷன், எனக்கு என்னுடைய பெரிய ஒரு கனவாக இருந்தது. அப்போலேருந்து கொஞ்சம் படிக்கவும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஆனால் வந்து அந்த கிராமத்தில் வந்துங்க அப்போல்லாம் வந்து பியூசி, அதாவது +2 மாதிரி வச்சுக்கலாம், அதுதான் லாஸ்ட் பியூசி. அதுக்கு பிறகு +2ங்கிற ஸ்ட்ரீம் வருது. அந்த பியூசியில் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பள்ளிக்கூடத்தில், அந்த காலேஜில். எனக்கு வந்து ப்ராக்டிக்கலே ஃபுல் மார்க் போடலைங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ப்ராக்டிக்கல் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க, வாங்கிடுறாங்க கேட்டு. நான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ வந்து மாற்றி எழுதுங்கன்னு சொன்னாங்க. நான் ஏதோ என்ன எழுதுன்னு தெரியல, எனக்கு ஆனால் மார்க் போச்சு. அது ஒன்று. நான் வந்துங்க தியரியில் 150க்கு 148 மார்க் வாங்கினேன், பிசிக்ஸ். யூனிவர்சிட்டியிலே பெரிய மார்க். ஆனால்
ப்ராக்டிக்கலாக மார்க் குறைஞ்சி போயிட்டாங்க. குறைஞ்சிருச்சு. அப்போ கூட எனக்கு மார்க் அதிகம் தாங்க. ஆ, ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, எம்பிபிஎஸ் நான் இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி ஆ, ஆ. எம்பிபிஎஸ்னா இன்டர்வியூன்னு வச்சுட்டாங்க. ஓகே. ஓகே, 200 மார்க் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன், 50 மார்க் இன்டர்வியூன்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி. இப்போ நான் சென்னையில் இன்டர்வியூ போனேங்க. ஆ, இன்டர்வியூவில் நான் என்ன சொல்லணும்னு தெரியாது, நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஆ. ஸோ அவங்க மார்க் கம்மி பண்ணி எனக்கு மெடிசன்லாம் பண்ணி விட்டாங்க. பட் நான் அதோட நிறுத்தலை, இந்த எம்பிபிஎஸ் வாங்கி தான் தீரணும்னு சொல்லிங்க. ம். அடுத்த என்னுடைய மார்க்கை என்னுடைய +2, அதாவது இந்த பியூசிங்கிற +2 திருப்பி எழுதினேன். ஓ, ரிட்டன் எக்ஸாம் அகைன். ரெப்படிஷன், அக்ரி காலேஜில் படிச்சுட்டு ரெப்படிஷன் ஓகே. முயற்சியை பாருங்க ஆ, பண்ணி மார்க் இன்னும் அதிகப்படுத்திட்டு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ கவர்மெண்ட்ல என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, ஆ, விவசாய கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஆ. எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இதே ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ். ஆ. நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு சீட்டு போயிடும். ஓ. தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு 200 சீட்டு தான். அப்படி ஒரு தடை போட்டாங்களா, போக முடியல. 3வது வருஷம் தடையை உடைச்சிட்டாங்க எல்லாரும் போய். ம். அப்போ சரின்னு சொல்லி நம்மளும் போய் நானும் அப்ளை பண்ணி தடை போட்டேன்னா, அந்த வருஷம் என்ன ஆர்டர் போட்டாங்க, பியூசி படிச்சவங்களுக்கு மெடிசனே சேரக்கூடாது. இல்ல சார், இன்னைக்கு இருக்க கஷ்டத்தோட உங்களுக்கு இருந்த கஷ்டம் பெருசா எவ்வளவு சொல்றப்ப. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஆ, வருது. ஆமா. அதையும் இங்கிட்டு போனா இங்கிட்டு லாக் ஆகுறாங்க, இப்படி போனா இப்படி. ஆ. அப்புறம் கடைசி நான் 4வது வருஷம் அக்ரி படிக்கும்போது கூட ம். அதையும் லாக் எல்லாம் உடச்சி சேரலாம்னா, அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க, பியூசி படிச்சவங்களுக்கு லாஸ்ட் 1 சான்ஸ் ம். மெடிசன் வாங்குறதுக்கு. ம். ஒரு கண்டிஷன், மெடிசன் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஓகே. இப்போ ஏற்கனவே நான் அக்ரிகல்ச்சர் 4 வருஷம் படிச்சிட்டீங்க. படிச்சேன், டிகிரி வாங்க போறேன். ஆ, ஆ. இந்த நேரத்தில் மறுபடியும் எம்பிபிஎஸ் சேரணும்னா ம். 1 வருஷம் எக்ஸ்ட்ரா சேரணும். அப்போ கூட போயிடலான்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். தயாரா இருந்தீங்க. எஸ், அப்போ தான் அன்னைக்கு வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து, ம். இந்த மாதிரி நம்ம வீடு நிலைமை சரியில்லை, ம். நீ அக்ரி படிச்சு அடுத்த வருஷம் வேலை கிடச்சிரும், ம். இதை விட்டு நீ மெடிசன் பண்ண அடுத்த இன்னும் 8 வருஷம் 9 வருஷத்துக்கு வேலை கிடைக்காது. படிக்கணும். அதை கூட நான் மீறி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டேங்க. அப்படியா? ஆமாம், சரி சென்னைக்கு வந்து ம். ட்ரெயின் ஏறிடலாம், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் சேரலாம் ம். அப்படின்னு இருக்கும்போது மனதில் வந்து குழப்பம்னா புரியுது உங்களுக்கு, ஒரு ஆசிலேஷன் ஒரு இருந்துகிட்டே இருக்கு. ஆசிலேஷன். ஆ. ஒரு 20 வயசில் ம். மெடிசனாக இதுவா விட்டு போகலாமா, போல்டாக போகலாமா. ஸோ அந்த நேரத்தில் மனது வந்து இல்லை வேண்டாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ம். வந்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த மெடிக்கல் கனவு எப்படி வந்து தகர்ந்து விட்டது அப்படின்னு. அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில், சைலேந்திர பாபு சார் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, ம். நீங்கள் வாங்க ஒரு சீட்டு சீட்டு தரோம், தரோம்னா சேர்ந்துருவேன். ஆனா நீட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். நீட் எழுதிடுவாங்க. நீட் எழுதிடுவீங்க? ஓஎஸ், எனக்கு நீட் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு தெரியும். ஓ, ஓரளவுக்கு தெரியும், எல்லா பாடத்துலையும் நியாயமான மார்க் வாங்கிடுவேன். ஓகே. எனக்கு அறிவியல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ, சூப்பர். அது சம்பந்தப்பட்ட எல்லாமே நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஆ. நீங்கள் அறிவியல் தொடர்ந்து கற்றுக்கொண்டு தான் இருக்கணும். எடுத்துக்காட்டாக நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ் சேர்ந்த போது கூட ம். மெயின் சப்ஜெக்ட் என்னது, சயின்டிஃபிக் எய்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆ. ஃபுட் பிரிண்ட்டு, டிஎன்ஏ ம். இல்லைங்களா, இப்போ வெப்பன், ஃபயர் ஆர்ம்ஸு, ம். அதெல்லாம் வந்தது. அப்புறம் வயர்லெஸ் செட், அதை பற்றிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது. ம். அதை பற்றி நீங்கள் யூஆர் த லீடர் ஆஃப் த ஃபோர்ஸ். ம். நீங்கள் வந்துங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ம். தகுதி உண்டோ இல்லையோ, நீங்கள் காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரின்னு வந்த உடனேயே ம். நீங்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தலைமை தான், நிச்சயம். தலைமை பதவி தான். அப்போ நீங்கள் அவங்க ஒரு வாக்கி டாக்கி செட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன, இது எப்படி work பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ம். கம்ப்யூட்டர் வந்தாச்சுன்னொடனே அப்போ அந்த காலத்தில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ம். திரு கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் ராமகிருஷ்ணன், இவங்கள வச்சு அப்போ அவங்க பாருங்க எங்களுக்கு ரொம்ப சீனியர், ம். அவங்களே கம்ப்யூட்டர்னு வந்தோன்னு ஓடி போய் கற்றுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் ஆர்வமுள்ள அதிகாரிகள் நிறைய இருக்கிறாங்க. ம். ஸோ அப்போ அது எம்எஸ்டிஓன்னு சொல்லி ஒரு மாதிரி டைப் பண்ணணுங்க. இப்போ இது மாதிரி இந்த நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ம். நீங்கள் அடிச்ச உடனே அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் வராது. இன்ஸ்டாகிராம் வரணும்னாலே ஒரு மந்திரம் எழுதணும், ஓகே. அந்த காக்கா அபுகா கசாம் திறந்துட்டு திருச்சி நிறைய கோட் கொடுக்கணும். கொடுத்தாதாங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். Open ஆகும். அது ஓப்பன் ஆகுறதே கஷ்டம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கோட் அடிச்சாதான் எல்லாம் வரும். ம். ஸோ அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் வருது, ம். மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வருது. ம். இப்போ இன்டர்நெட்னா என்ன, எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் போகுது, எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி நம்ம அதை ட்ரைவ் பண்ணுறது, ம். இவர் இருந்தால் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா இல்லையா, இப்படி காவல்துறையை ஒரு அறிவியல் தொடர்ந்து புலன் விசாரணை என்பது, ம். காவல்துறை என்பது ஒரு அறிவியல் சார்ந்த. இப்போ வந்து ட்ரோன்ஸ் வந்துருக்குங்க. ஆமா. latest. சென்னையில் வந்து நமது பீரியடில் இங்கே சென்னையில் ட்ரோன் போலீஸ் ஸ்டேஷனே ஓப்பன் பண்ணோம். ம். ட்ரோன் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. நான் டிஜிபியாக இருக்கும்போதுங்க, காவல்துறை தலைவராக இருக்கும்போது ஒரு ஆப் கொண்டு வந்தோம். ம். அதுக்கு பேர் காவல் உதவி. ம். அந்த உதவியில் 66 யூஸ் இருக்குங்க. ம். 66 டைப்ஸ் ஆஃப் ஹெல்ப் Uses. பப்ளிக் கேன் கெட். அதனால நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. ம். ஆனால் யாரோ வந்து 76 வயதில் எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்காங்க. சோ உங்களுக்கு அப்ப ஒரு இது இருக்கு, வாய்ப்புகள் ஆமா, இருக்கு. இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஆ. இளைஞர்கள் வந்து ஆ. எந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ம். எந்த வேலையை நம்ம ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம செய்வோம் ம். அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம காவல்துறையில் சேர்ந்து நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்குறேன். இந்த காவல்துறை வேலையும் அப்படி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
ரொம்ப பிடிக்கும். மெடிசன் கிடைக்கல விட்டுருங்க. அதான் அந்த அக்ரில இருந்து இந்த ஐபிஎஸ் எக்ஸாம்க்கான வந்து ப்ரிப்பரேஷன் ஜேர்னி எப்படி சார்? ஓகே. ஸோ இது மீன் டைமுங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தானே நம்ம வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்துது. ஒன்றும் இல்லாமல் நம்ம டல்லாக இருக்கும்போது ஒரு செய்தி வருது, நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். முகமது அலியும் வெப்னரும் சண்டை போடுவாங்க. குத்து சண்டை போடும்போது முகமது அலியை வீழ்த்திடுவாங்க. அதை ஒரு சிறுவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில் வந்து விரக்தி, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறான், பாடியெல்லாம் டெவலப் பண்ணுறான். ஆனால் முகம் அழகாக இல்லை. ஏன்னா சின்ன வயதில் அவன் குழந்தை பிறகும்போது இந்த நர்சஸ் ஒரு தவறு பண்ணனால அவனுக்கு முகம் ஒரு பக்கம் இழுத்துச்சு, பெராலிசிஸ். காது வந்து வளரல. ஸோ முகம் அழகாக இல்லைங்கிறதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தானே சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, நானே சினிமா எடுத்தேன், நான் ஹீரோ ஆகிடலாம்ல. அப்போ இந்த முகமது அலியும் அந்த வெப்பர் சண்டையும் பார்த்த உடனே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, இவ்வளோ பெரிய முகமது அலியை வீழ்த்திருக்கிறாங்களே, அப்போ நமக்கும் பெரிய பெரிய ஜாம்பானில் வீழ்த்தலான்னு சொல்லி சொந்தமாக ஒரு கதை எழுதுறான். அந்த கதைக்கு பேர் தான் ராக்கின்னு நினைக்கிறேன். ராக்கி ஆச்சுங்களா, சில்வஸ்டர் ஸ்டாலின். ஸோ சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கு அது ஒரு பெரிய திருப்புமுனை, அது ஒரு பெரிய கதை. சில்வஸ்டர் ஸ்டாலினை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஒரு காலத்தில் உலகத்தில் அதிகமான ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது சில்வஸ்டர் ஸ்டாலின். கல்லூரியில் வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும்போதுங்க, எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பண்ணுறாரு, மாணவர்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி எங்கள் காலேஜிலேயே படித்த ஒரு மாணவன், அதே அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை, அங்கே படித்த ஒரு மாணவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாரு. அவர் பேர் VK சுப்ராஜ். அவர் அழைச்சிட்டு வரார், சரி வந்து கல்லூரியில் மற்ற மாணவர்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்காரு. அவர் பேசுகிறாரு, மாணவர்களே நீங்கள் உங்களை மாதிரி தான். இதில் ஒரு செய்தி, சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, என் கூட படித்த 90 மாணவர்கள் விவசாய கல்லூரி, அது பார்த்தீங்கன்னா பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஆனால் நாங்கள்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான், பல ஜாதி பல மதம் அப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு வேற்றுமை. ஸோ இன்றைக்கும் இப்போ கூட நாங்கள் வருஷம் மீட் பண்ணுவோம். எல்லாருமே மெடிசின் கிடைக்காம விரக்தியானவங்க தான். ஓகே. ஸோ அந்த பேட்ச்மேட்ஸா வந்து இதாயிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் கிடக்கிற கைதிகளை மாதிரி வச்சுங்களேன். ஓகே. ஏதோ ஒரு வகையில் நமக்கு வாழ்க்கையில் நம்ம விரும்பினது மறக்கப்பட்டிருக்கிறது, அது போன்ற எண்ணம் உள்ளவங்க தான் அங்கே இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே சிறந்த மாணவர்கள், நல்ல அறிவுள்ளவங்க, முயற்சி உள்ளவங்க, ஏழை குடும்பத்திலிருந்து வந்தால் கூட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி உள்ளவங்க தான் என் கூட படித்த 90 பேரும். அதில் MBBS கிடச்சி வேண்டான்னு சொல்லி கூட ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. வெங்கடேஸ்வரன் ஒரு நான் கூட சொல்லுவேன், வெங்கடேஸ்வரன் நீங்கள்லாம் IAS எழுதிருந்தீங்கன்னா நீ தான்ப்பா முதல்ல பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வெங்கடேஸ்வரன் இப்போ சிவகங்கையில் இருக்கார், விவசாய அதிகாரி. அப்போது அந்த மாணவர்கள் எல்லாமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. படிப்பு, வேலை, 4 வருஷம் படித்து அடுத்த நாள் வெளியே போயிடணும், குடும்பத்தை காப்பாற்றிடணும், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவங்க தான் மதுரை விவசாய கல்லூரியில் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அங்கே டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு முதல்வர், அவர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் வரும்போது கோட்டு சுட்டு தான் போட்டு வருவார். ஒரு நாட்டினுடைய அதிபர் மாதிரி தான் வருவார். அவர் நடக்கிறதே ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி தான் நடப்பார். டிசிப்ளின், அவருக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நல்ல அறிவார் அந்த மனிதன். அவர் செஞ்சதுன்னா, இந்த VK சுப்பராஜ் நீங்கள் IAS ஆகலாம், IPS ஆகலாம்னு சொன்னபோது எனக்கு அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு. IAS சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு தோணலை. ஏன்னா நம்ம யூனிஃபார்ம் போட்டுருக்கிறோம். காலேஜ்லேயே நான் வந்து NCCங்க, கல்லூரியில் சீனியர் டிவிஷன் NCC, ஜூனியர் டிவிஷன் NCC, சீனியர் டிவிஷன் NCC. ஸோ சீனியர் டிவிஷனில் நான் தான் அங்கேயும் ஒன்றரை ஆஃபீஸர், ஈஸி. ஏன்னா நான் ஜூனியர் டிவிஷனில் இருந்திருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் நான் தான் 100 பேருக்கு தலைவர். இங்கே ஒரு 30 பேர் தலைவராக நமக்கு இருக்க முடியாதா? கல்லூரியில் ஒரு 60 பேர் 70 பேர். ஸோ அதான் பரவாயில்லையே, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டுங்க நாங்கள் அப்போ யோசித்தோம், சரி பண்ணிடலாம். உடனே சில நண்பர்கள் சேர்த்துக்கிட்டோம். நான் M ரவி, என்னுடைய கிளாஸ்மேட், அவர் பிற்காலத்தில் IPS வாங்கினார் ஆச்சுங்களா. மெர்வின் அலெக்சாண்டர், அப்புறம் ஆல்பர்ட் சேவியர், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் பானுமதி, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ ரைட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் யார் படித்தோமோ எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம் ஆச்சுங்களா. இன்னொரு செய்தி என்னென்னா, உண்மையிலே நான் காலேஜில் அப்படி பெருசாலாம் நல்லா படிக்கல. காலேஜில் எந்த மெடலுமே நான் வாங்கலை. அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த மெடல் வாங்கினவங்களாம் இன்னைக்கு பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. நான் பாஸ் பண்ணதை பார்த்த உடனே ஒரு சிலர், இவன் பாஸ் பண்ணா நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வருஷம். நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப வந்து அவ்வளோலாம் நான் படிக்கலைங்கிறீங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசியிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டு எல்லாருமே பயங்கர படிப்புசாவே தான் இருந்திருக்காங்களே சார். நான் படிக்கல அவ்வளோ, எனக்கு திருப்பு முனை அதுக்கு பிறகு. ஸோ இந்த ஒரு ரியலைசேஷன் வந்தபோது நம்ம வந்து இனி பின்தங்கக்கூடாது, சரி கிடைக்காதது பரவாயில்ல, இனி அடுத்தது பார்க்கலாம், மெடிசன் தான் இல்லையா, IAS அல்லது IPS அப்படின்னு முடிவு பண்ண பிறகு படிக்க ஆரம்பி. ஸோ ஏன்னா நான் என்ன சொல்லேன்னா, அந்த UG படிக்கும்போது பெரிய பெரிய மெடல்லாம் இருந்தது. எண்டமாலஜினா ராஜவியல், எண்டமாலஜினாங்க ஒரு 100கணக்கான 1000கணக்கான புழு பூச்சி இன்செக்ட், அதுக்கு பேர் இருக்குங்க.
நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லக்கூடாது, ம். அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஆமா சயின்டிஃபிக்கல் நேம் சயின்டிஃபிக் இருக்கும். நேம் இருக்கு இல்லைங்களா. ம். கோக்கஸ் நூசிஃபர்னா தென்னைமரம், தென்னை மரம். ஹோமோ சாப்பியன்னா நீங்களும் நானும். ஆமா இப்படி ஹியூமன்ஸ். ஒரு ஹியூமனுக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஆமா ஒரு பேர் இருக்கு. ஒரைசா செட்டைவா அப்படின்னு ஓகே அரிசி அரிசி. ஓகே ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் எஸ்குலண்டஸ் ஆமா. அப்படின்னு போகலாம். அதே மாதிரி அதுக்குள்ள அதில் ஒரு செடிக்கும் ஒரு 10-20 புழு பூச்சி வரும் இல்லைங்களா, ஓகே. இன்செக்ட்ஸ். ம். அது எனக்கு மறந்தே போயிடும். ஸோ இவங்கெல்லாம் அப்படி மனசால அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4-5 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்படி நான் படித்த விவசாய கல்லூரியில் நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பாஸ் பண்ண உடனே ஒரு குடும்பத்தில் வந்து மூத்த பொண்ணுன்னு வச்சுங்களேன், மூத்த பொண்ணு பையன் அவன் நல்லா படித்தான்னா அப்புறம் வரக்கூடிய பிள்ளைகளை நல்லா படிச்சிருவாங்க இல்லைங்களா, ம். அண்ணன் மாதிரி படிக்கணும், ஆமா அக்கா மாதிரி. ஆமா. ஸோ அதே மாதிரி எங்கள் தொடர்ந்து நிறைய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாங்க. நான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கல்லூரியில் போவேன், ம். ஒரு மென்டாரிங், ம். நல்ல வார்த்தை இல்லைங்களா, மென்டாரிங். ஆமா. நான் வந்து மதுரை விவசாய கல்லூரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் போவேன். ம். போய் மாணவர்களே இந்த மாதிரி நீங்கள் ம். டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஐஏஎஸ் பாஸ் பண்ணலாம், ஐபிஎஸ் பாஸ் பண்ணலாம். இன்னைக்கு அந்த காலேஜ்லேருந்து சுமார் 165 பேர் ம். ஒரு காலேஜில் மட்டும் ஒரு காலேஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டா நம்ம திருமதி அமுதா மேடம். அமுதா வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் அந்த காலேஜுக்கு போவேன், ம். போய் விளையாட போவேன், பாஸ்கெட் பால். ஓகே. அமுதா விளையாட வருவாங்க. அப்போ அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, ஐஏஎஸ் கூட படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஹோம் செக்ரட்டரியாக இருந்தாங்க. நான் டிஜிபியாக இருக்கும்போதுங்க அவங்க ஹோம் செக்ரட்டரி, அதாவது காவல்துறையை ஹோம் செக்ரட்டரி தான் ரிப்போர்ட் பண்ணும் ம். ம். கவர்மெண்ட்டில் ம். ஆச்சுங்களா. எனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது 30ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு விழா, அந்த பெரேடுக்கு பேர் ஃபேர்வெல் பெரேட். ஃபேர்வெல் ஃபேர்வெல் அது ஹெச்ஓபிஎஃப் காவல்துறை தலைவர் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பெரேட் வைப்பாங்க. கொடுப்பாங்க. அந்த பெரேடில் வந்துங்க பொதுவாக காவல்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் அது. இது ஒரு இன்ஹவுஸ் ப்ரோக்ராம். ம். ம். அப்புறம் வந்து காரில் வந்து ம். கயிறு கட்டி இழுத்துட்டு போவாங்க. ஓகே. அந்த விழாவில் வந்து அவங்க எல்லாரும் வந்தாங்க. ஆ. அவங்களுக்கு பொதுவாக அவங்க அழைப்பு கிடையாது. சார் வந்து ஃபேர்வெல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க என்னுடைய மாணவி மாதிரி. ம். ஸோ தொடர்ந்து இந்த கல்லூரியில் நம்ம வந்து போய் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம அது போன்ற ஒரு நமக்கு ஒரு சீனியர் நமக்கு வழிகாட்டியிருக்காரு இல்லைங்களா. நீங்க வந்து நம்ம நிறைய பேருக்கு வழிகாட்டணும். காட்டணும். அப்புறம் செந்தில் பாண்டியன் சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் பாஸ்போர்ட் அதிகாரியாக இருந்தார் செந்தில் பாண்டியன். ஓகே. அவர் வந்து யூபி கேடர். ம். அவர் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் இந்திய அரசாங்கத்தினுடைய சர்வதேச அமைப்பு இருக்கு இல்லைங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் ம். ம். ஐக்கிய நாட்டு சபை, ஓகே. அங்கே இந்தியாவுடைய பிரதிநிதியாக இருக்கார். இதே மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஓகே. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரிசாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ம். ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் எல்லாம் கூட சேர்ந்து ம். பாண்டியன் ஓகே. இருக்கு அவங்களுக்கு. ஓகே. பாண்டியன் அவர் வந்து முதலமைச்சருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து ம். அப்புறம் பார்ட்டியில் ஜாயின் பண்ணி அப்புறம் இருந்தார். அவரு அந்த பாண்டியன் கூட ம். மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ். அக்ரிகல்ச்சர்ல இருந்தா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி அது. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த ஐபிஎஸ் பயணம் என்பது அல்லது ஐபிஎஸ் கனவு என்பது அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்க கரெக்டா ஐபிஎஸ் ரிசல்ட் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ஸ்டாஃபா வந்து நீங்க இருந்தீங்கல்ல. Yes. ஸோ அந்த ரிசல்ட் வந்த விஷயம் இதெல்லாம் வந்து எப்படி அந்த மொமெண்ட் எப்படி சார் இருந்தது? அதாவதுங்க ஐபிஎஸ் அப்படின்ற கனவு வந்த பிறகு இனி நம்ம வந்து எம்எஸ்சி படிச்சிடலாம், ம். வேலைக்கு போக வேண்டாம், ம். எம்எஸ்சின்னா மேற்கொண்டு படிக்கலாம். ம். ம். என்ன அந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப்பு அல்லது அந்த காலத்தில் மொபைல் ஃபோனோ இல்லை இதெல்லாம் இல்ல. கம்ப்யூட்டரோ ஒன்றும் கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண முடியாது. ம். ம். ஒரு வார்த்தைக்கு நீங்கள் மீனிங் கண்டுபிடிக்கணும்னா கூட ம். லைப்ரரிக்கு தான் போகணும், இல்லை கையில் ஒரு டிக்ஷனரி வச்சுக்கணும் வச்சுக்க. இல்லைங்களா. ஸோ கல்லூரி என்றால் ஒரு கல்லூரியில் படிப்பதாக இருந்தால் அதுக்கு பிறகு போகிற திட்டம் தாங்க. ம். இந்த 2 ஆண்டுகள் எப்படி இந்த ஐபிஎஸ்ங்கிறத வாங்கும். ம். முன்னாடி எப்படின்னா வயது வந்து ரொம்ப குறைவு. 26 வயதுக்குள்ளே நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கணும். ம். 26 இயருக்கு அப்புறம் நீங்கள் எழுத முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது. எலிஜிபிள் கிடையாது. ஆச்சுங்களா. இன்னொன்று அந்த காலத்தில் ரிசர்வேஷனும் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு. அப்போதெல்லாம் அந்த கோட்டாவே இல்ல. கோட்டாவே கிடையாது. ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் இருந்தது, மற்ற யாருக்குமே இல்லை. ம். ஸோ நீங்கள் காமனோட தான் போட்டி போடணும். இந்த சூழ்நிலையில் கல்லூரியில் சேர்ந்து படித்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நமக்கு நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே மெயின் படிப்பு படிக்கிறத விட இந்த ஐஏஎஸ்க்கான படிப்பு தான் பயங்கரமாக நடக்கும். ம். ஸோ இந்த 2 ஆண்டுகளுமே முழுமையான கட்டுப்பாடு. எனக்கே நான் சில கட்டுப்பாடுகளை வச்சுட்டேன். ம். இப்போ இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணணும் ம். அப்படின்னா ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆச்சுங்களா. அப்போ நம்ம வந்து ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். ம். ஸோ என்ன பண்ணிட்டேன், நேராக போய் பார்பர் ஷாப்பில் போய் ஒரு மொட்டையை போட்டேன். உங்களுக்கு நீங்களே. ஓகே. எனக்கே தான் கொடுத்த ஒரு கிஃப்ட். தண்டனை, ஓகே. கிஃப்ட்னு சொல்லலாம். எஸ், நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுது. ஓகே. ஸோ அடுத்த ஒரு ஆண்டு காலம் நான் அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே போகலைங்க. இந்த நம்ம எம்எஸ் டிகிரி படிக்க வேண்டிய படிப்பு ம். மீதி நேரமெல்லாம் அடிப்படை அறிவு, பேசிக் நாலேஜ். இதில் இந்தியன் ஹிஸ்ட்ரி,
இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஜியோகிராஃபி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சயின்ஸ், கொஞ்சம் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை நான் கொஞ்சம் என்னையை தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ அதுதான் அந்த ஒரு ஹைபர்னேஷன். ஒரு வண்ணத்து பூச்சி வந்து கூட்டுப்புழு மாதிரி இருக்கிற மாதிரி அது சில நாட்கள் இருக்கலாம். அதே மாதிரி இருந்துட்டு என்னை ஓரளவுக்கு தயார் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறோம், கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம், ஆங்கில அறிவு கொஞ்சம் குறைவு, படித்தது கூட நம்ம நல்லா வேகமாக படிக்கல ஆரம்ப காலங்களில். ஸோ மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணேன், நேராக போய் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு பழைய கடைக்கு போனேன். சரிங்களா, என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்தை படிக்கிறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடநூல் இருக்குது, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு, அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா கொஸ்டின் எல்லாம் அந்த புக்லேருந்து தான் வரும் அப்படின்னு. ஸோ நான் போய் கடையில் போய் எல்லா புக்கையும் வாங்கி அடுக்கணும்னு அவருக்கு சந்தேகம் வந்தது. என்ன சார் இது, நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, நான் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் எழுதலான்னு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார். அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போங்க சார், நீங்கள் எனக்கு ஒரு பைசா தர வேண்டாம்னு சொன்னாருங்க. ஸோ நான் அதை புக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து படித்தேன். நான் ஐபிஎஸ் வாங்கின பிறகு நான் ஏஎஸ்பி கோபியா இருக்கும்போது அந்த கடைக்கு மீண்டும் போனீங்களா? போய் அவருக்கு ஒரு செக் கொடுத்தேன். உங்களை ரெகனைஸ் பண்ணாரா அவரு? அவருக்கு தெரியல, இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த புக்ஸை வாங்கி நான் வந்து பேசிக்காக படிச்சுட்டுங்க, இந்த எக்ஸாமுக்காக நம்ம தயார் பண்ணிக்கணும். ஸோ இந்த மீன் டைம் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு எம்எஸ்சி முடிக்கிறதுக்குள்ளால நான் வந்து வங்கி எக்ஸாம் எழுதினேன், பேங்க் எக்ஸாம் எழுதினேன். ஸோ ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு எந்த எக்ஸாம் வேணாலும் கிராக் பண்ணலாங்க, அதெல்லாம் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். கேனரா நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுவும் சரி, ட்ரை பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ என்னன்னா, இப்போ 2 வேலை. ஒன்று வேலைனாலும் எங்க அப்பாவுக்கு அப்போ வந்து ஒரு 250 ரூபா, 250 ரூபா தான் பென்ஷன். எனக்கு சம்பளம் 3200 ரூபாய். ஆர்டர் வந்துருச்சு. எங்க அப்பாட்ட காட்டினாங்க, பாருங்க அப்பா ஆர்டர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குலாம், ஸோ ஹாப்பி எங்க அப்பாக்கெல்லாம். ஏன்னா அது வந்து அப்போது பேங்க் ஆஃபீஸர்னா சம்பளம் ரொம்ப அதிகம், இப்போ கூட சமம் ஆகிப்போச்சு. அப்போ கலெக்டர் சம்பளத்தை விட ஐஏஎஸ் சம்பளத்தை விட பேங்க் சம்பளம் அந்த பீரியடில் 1985 அதிகம். ஸோ வீட்டில் வந்து வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வேலைக்கு போகலான்னு சொல்லி நான் வேலைக்கே போயிட்டேன். எம்எஸ்சி முடிக்கல, வேலைக்கு போய் தான் அங்கே தான் தொடர்ந்து என்னுடைய படிப்பை தொடர்ந்துருந்தேன். பட் சில மாதங்கள் மீதி இருந்தது. அப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர், மீண்டும் ஒரு மென்டார், கே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி டாக்டர் யூஏ பாலசுப்ரமணியம் என்பவர் எனக்கு கைடு. அவர் சொல்றாரு, பாபு நீங்க ஐபிஎஸ் வேணா வாங்குங்க, ஐஏஎஸ் வேணா வாங்கிக்கிங்க, ஆனா அந்த எம்எஸ்சி மட்டும் நீங்க முடிக்காம போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன அங்கிருந்து தொடர்பு இருந்தாரு. அப்புறம் அடிக்கடி வர சொல்லுவாரு, வந்து 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கூட நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ண பிறகுதான் எனக்கு அந்த எம்எஸ்சி முடிக்க முடிஞ்சது. அதுவும் அந்த டாக்டர் யூஏ பாலசுப்ரமணியம் அவருடைய தயவுல தான் பண்ணோம். ஸோ வங்கியில இருக்கும்போது தான் நான் வந்து யதார்த்தமாகவே இந்த ஐபிஎஸ் தேர்வு 2வது முறை எழுதினேன். முதல் முறை எழுதும்போது கிடைக்கல. அப்போது நான் கல்லூரி மாணவன், அது 7 வாங்கிடணும், ஏன்னா அது எங்களுக்கு அவ்வளோதானங்க. அதாவது இந்த ஐபிஎஸ் வாங்கணும்னா முதல் திட்டம் எப்படி, 26 இயர்ஸ், 26 வயசுக்குள்ளே வாங்கிடணும். வயசு இப்போ 23. இப்போ எழுதலாமா, இல்லை 24 வயசு, 25 வயசு, 26 வயசு அதை எழுதலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 24 இயர்ஸ், 25 இயர்ஸ், 26 இயர்ஸ் இதுதான். ஏன்னா நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸோ 24 இயர்ஸில் எழுதும்போது கிடைக்கல. அப்போ நம்ம கல்லூரி மாணவன், அப்போது நம்ம கல்லூரி மாணவன், இப்போது வங்கி ஊழியர், வங்கி அதிகாரி. இப்போது இந்த ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் படிக்கிறவங்க, நீட் படிக்கிறவங்க, இல்லை ஐஐடி ஜேஇ படிக்கிறவங்கள பாருங்களேன், அவங்களுக்கு 24 மணி நேரம் அவங்க தயார் பண்ணலாம். அங்கே அம்மா காப்பி போட்டு கொடுப்பாங்க, அப்பா வேற எதாவது வாங்கி கொடுப்பாரு. எனக்கு வந்துங்க காலையில் 9:30 மணிக்கு போய் பேங்க் திறக்கணும். எஸ், பேங்க் பொறுப்பான வேலைங்க. அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அந்த காலத்திலேயே அதில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் 100 கோடி வச்சுங்களேன், இப்போ பணம். ஸோ எனக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர். அப்படின்னா நான் வந்து 3 பேங்குக்கு பொறுப்பு. 2 நாள் ஒரு பேங்கு, பாலோடுங்கிற பேங்கு, 2 நாள் பரதன்னூர் அப்படிங்கிற வேறு, 3வது பேங்க் இன்னும் தள்ளி போய் கல்லரா. கல்லரானா என்னன்னா, தமிழ்நாடு சினிமா நடிகைகள் 2 இருந்தாங்கல்ல, ராதா அம்பிகா, அவங்க ஊர். அவங்களுக்கு அக்கௌண்ட் எங்க பேங்க்ல தான். அவங்கள பார்த்தது இல்ல, பட் அவங்க அம்மாவும் ஒரு சினிமா நடிகை, கல்லரா சரசம்மா, கல்லரா சரசம்மா. ஸோ கல்லரா பிரான்ச், இப்படி 3 பிரான்ச்சுக்கு போகணுங்க, சுத்திட்டே இருக்கணும், லோன் கொடுக்கணும், லோனு ரெக்கவரி பண்ணணும், கஷ்டமா இருக்கும். ஸோ 6 மணிக்கு பேங்க் மூடும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க ரியலி. ஆனால் இந்த டயர்டு போகிற அளவுக்கு உள்ள நமக்கு ஒரு 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 வெறி, ஃபயர் இன் த பெல்லி, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 7 மணிக்கு உட்காந்தா 12 மணி 1 மணி வரைக்கும் படிப்பேன். அதுக்கு பிறகு காலையில் தூக்கமே வராது, 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம்.
எந்திரிச்சு படிச்சிட வேண்டியதான். படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8:30 9 வரைக்கும். அப்போதெல்லாம் வந்து ஐபிஎஸ் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் எல்லாம் போட மாட்டாங்க. அப்போ இன்டர்நெட்டே இல்லைல்ல. ரிசல்ட் எப்படி வரும்னா அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வரும். உங்கள் பேர் உங்கள் நம்பர் அதை பார்க்கணும் திறந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு வருதுன்னு தெரியும். நம்ம வந்ததுன்னா நண்பர்கள் கூப்பிடுவாங்க. யாரும் கூப்பிடலைன்னா நம்ம பேர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கடைசி கட்டம் இல்லைங்க. முதல் கட்டம் ப்ரிலிமினரி, 2வது கட்டம் மெயின் எக்ஸாமினேஷன், 3வது கட்டம் இன்டர்வியூ வரைக்கும் போயாச்சு. இன்டர்வியூ தான் வாழ்க்கையில முதல்ல வந்து விமானத்திலே பிறந்தேன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ போயிட்டு வந்த பிறகு இப்ப கிடைக்கலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ 6000 போஸ்ட்டுங்க, 600 போஸ்ட், சாரி 600 போஸ்ட், டபுள் மடங்கு 1200 பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க. பாதி பேருக்கு கிடைக்கும், பாதி பேருக்கு கிடைக்காது. வாழ்க்கையில வந்து 2 கண்டிஷன் தானே. ஒண்ணு நமக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காம போகும். ஸோ கிடைக்கிற மனிதனா நம்மளை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய தத்துவம். ஸோ ரிசல்ட் வந்திருக்கு, நாளைக்கு வரப்போகுதுன்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். பேப்பர் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம எழுதின எக்ஸாம் தானே சார். இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் பார்த்து தேடி பார்த்து மறுபடியும் தேடி பார்த்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இல்ல பிஃபோர் ரிசல்ட். ஸோ நான் போய் பேப்பர் படிக்கல. வழக்கமாக மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு ஆஃபீஸில் போயிட்டேன். 9:30 மணிக்கு பேங்கை திறந்து உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இன்டர்காமில் கூப்பிட்டாரு மேனேஜர் கே நாயர். நாயர் எங்கள் அப்பா மாதிரி எக்ஸ் மிலிட்ரி. அவருக்கு நான் இது படிக்கிறேன்னு தெரியும். ரொம்ப அன்பா இருப்பாங்க அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம். கேரளா ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, சாருன்ற பேர் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அடிபொலி சாருன்ற பேர் உண்டல்லோ அப்படின்னாரு. எந்த சாருன்ற பேர் உண்டா சாரே? அப்படி போன வச்சேன். அப்படி நேராக வீட்டுக்கு திரும்பி போயிட்டேன். வீட்டில் இந்து பேப்பர் எப்பவுமே வாங்குவேன். போயிட்டுங்க கதவை பூட்டிட்டு கீழே இருந்து பார்த்தேன். ஏன்னா வந்தா நம்ம கடைசியில் அங்கேயே தான் இருக்கு நம்ம பேரு. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஐஏஎஸ்னா ஃபர்ஸ்ட் 100, அதில் 110 120, அடுத்த ரேங்க் 100 200 வந்துச்சுனாக்கா நமக்கு ஐபிஎஸ் வரும். அங்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா சில கேள்வியெல்லாம் நம்ம சரியா எழுதல. அதை உடனே டிசெக்ஷன் பண்ணி பார்ப்போம் இல்லை, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்படிலாம் எழுதிருக்கலாமே, அப்படி எழுதிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நானே என்ன வந்து குற்றம் சாட்டிட்டு நானே இருந்தேன். கீழே இருந்தா பார்த்தீங்க, கீழே இருந்து பார்த்தா வரல, பேர இல்லை. மேலே போக போக நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டே இருந்தது. கீழே இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 50 இல்லை, 200 இல்லை, 200 இல்லை, 500 இல்லை, 600. ஓகே, செம்மையாருங்க. சாரி, 500 தாண்டி வரும்போது 136 ரேங்க் எனக்கு. 136 பெரிய ரேங்க். இட்ஸ் a big thing. ஒரு ஃபீலிங். ஓகே, லைஃப்பில் நம்ம நினைச்சது கிடைச்சாச்சு அப்படின்னு. இட்ஸ் a great joy. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து முசோரியில ட்ரைனிங் வந்து. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து எப்படி சார் இருக்கும்? எங்களுக்குலாம் அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா அப்படிங்கிற படங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கடுமையான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடிகிற வரைக்கும் அதே நினைப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டேன், இது வந்து பேய் இருக்கு இந்த வீட்டில், பேய் இருக்கு ஏங்க அப்படின்னு. இல்லை, ஒரு டிஎஸ்பி இங்கே இறந்துட்டாரு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லவங்க தான், பட் அவங்க எனக்கு 1 கோடி ரூபா பணம் தர முடியுமா? எனக்கு வந்து நான் பிறந்த வீட்டில் வந்து குடும்ப வீடு இல்லை, ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருப்பாங்க. அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனதில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது, எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியும். சைலேந்திர பாபு தான் எப்படின்னு தெரியல. உங்களை பற்றி தான் அதிகமாக கவலைப்பட்டிருக்காங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு 10 வயசு.